Welcome to my channel. Government jobs, most sought after by many, high in demand, பல பேரோட கனவு. இதுக்கான ரீசன் என்ன? கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் சேஃப், செக்யூர் அண்ட் ஸ்டேபிள். இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. அது தவிர எவ்ரி 3-4 months டிஏ இன்க்ரீஸ்னு ஒன்று இருக்கும் சேலரியில. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்ரி இயர் கட்டாயமா ஒரு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் இருக்கும். இதுக்கெல்லாம் மேல சேலரி ரிவிஷன், அந்த பேசிக் பேயே வந்து ஒரு பீரியாடிக் இன்டர்வல்ஸ் 5 years 6 yearsக்கு ஒரு தடவை ஒரு சேஞ்ச் இருக்கும். ப்ரொமோஷனல் அவென்யூஸும் இருக்கு. ஒன்று சீனியாரிட்டி பேஸ்ட், இன்னொன்று மெரிட் பேஸ்ட். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி நீங்க சீக்கிரமே கூட ப்ரொமோஷன் வாங்கலாம். இதெல்லாம் பவர்ஃபுல் ஜாப்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஜாப்ஸ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குற ஜாப். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜாப்ஸ் எல்லாம் ஹை இன் டிமாண்ட். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸையே 5 செக்டாரா பிரிக்கிறோம். ஒன்று பேங்கிங் செக்டார், செகண்ட் இன்சூரன்ஸ் செக்டார், தேர்டு ரயில்வேஸ், ஃபோர்த்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள ஜாப்ஸ். ஃபிஃப்த்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள ஜாப்ஸ். இந்த டிஸ்கஷன்ல நம்ம யூபிஎஸ்சி, அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதுல, அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல குரூப் 1 சர்வீஸ்ன்னு சொல்லுவோம், ஐஏஎஸ்க்கு நிகரானது, அந்த ஜாப்ஸை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண போறதுல. இந்த மற்ற 5 செக்டார்ல என்னென்ன மாதிரி வேரியஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஒவ்வொரு செக்டார்லயும் என்ன மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், என்னென்ன டெஸ்ட் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு, அப்புறம் கடைசி ஸ்லைட்ல நம்மளுக்குள்ள இன்னரன்ட் ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி எந்த பர்டிகுலர் காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்மளுக்கு ஹைலி சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். சில பேர் சயின்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஹிஸ்டரி ஜியாகிரபில ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, சில பேர் ரீசனிங் எபிலிட்டி அதிகமா இருக்கும், மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, சில பேர் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, தமிழ் சில பேருக்கு சரளமா வரும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தன்னோட ஸ்ட்ரென்த் படி பார்த்து எந்த டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ணா ஓரளவுக்கு ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுதான் வந்து இந்த ஹோல் வீடியோவோட பர்பஸ். முதல்ல நம்ம இதுல பேங்கிங் செக்டாரை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம முதல்ல பேங்கிங் செக்டார், இதுல உள்ள வேரியஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ், அதுல வந்து உள்ள ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் இதுதான் பார்க்க போறோம். இதுல எல்லாமே ஜெனரலிஸ்ட் பொசிஷன் தான் பார்க்குறோம். நம்ம ஸ்பெஷலைஸ்டு பொசிஷன்ஸ் இதில் பார்க்கறதில்ல. இந்த செக்டாரில் மட்டும் இல்லை, நம்ம எல்லா செக்டார்லையுமே வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு அது ஒரு தனி ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. சரி, முதல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதை வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜரை கண்டக்ட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீசஸ் போர்டு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒன்று அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம், அதுதான் கிளரிக்கல் கேடர், இல்லாட்டி கிரேட் பி ஆஃபீஸர், இது டைரக்டாக மேனேஜர் போஸ்ட், இந்த 2 பொசிஷனுக்கும் ஜாயின் பண்ணலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா செகண்டு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சர்வீசஸ் போர்டு. ஸ்டேட் பேங்க்ல ஜூனியர் அசோசியேட், அதுதான் கிளரிக்கல் கேடர், ஆர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் ஆர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், இது வந்து அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் கேடர். தேர்ட் வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ். நேஷனலைஸ் பேங்க்ஸ்னா யார் யாரு? இது பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி 11 பேங்க்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் நேஷனலைஸ் பேங்க்ஸ். இதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறது வந்து ஐபிபிஎஸ், இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். இந்த நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல நீங்க கிளர்க்கா ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்ணலாம். இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல சில பேங்க்ஸ் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு ரெக்ரூட் பண்றாங்க. அது பேங்க் வைஸ் தனித்தனியா செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் வைட் செலெக்ஷன். அது அடுத்தது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இதுவுமே வந்து கவர்மெண்ட் செக்டர்ல தான் வரும். இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்றதும் ஐபிபிஎஸ், இன்ஸ்டிடியூட் ஃபார் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ரீஜனல் ரூரல் பேங்க்ல ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கா ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி ஆஃபீஸர் ஸ்கேல் 1, இது அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின். ரிசர்வ் பேங்க்ல மட்டும் கிளரிக்கலுக்கு 50% வேணும், ஆஃபீஸருக்கு 60% வேணும். மற்ற பேங்க்ஸுக்கெல்லாம் a mere pass will do. இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பார்க்கலாம். கிளரிக்கல் கேடருக்கு என்னென்ன? பிரிலிமினரி எக்ஸாம் ஒன்று இருக்கு, மெயின் எக்ஸாம் இருக்கு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டும் ஒன்று இருக்கு. இப்போ பிரிலிமினரி எக்ஸாம் பார்க்கலாம். பிரிலிமினரி எக்ஸாம்ல என்னென்ன இருக்கு? டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ். இதுதான் எல்லா பேங்க்ஸுக்கும். ரீஜனல் ரூரல் பேங்க் மட்டும் இங்கிலீஷ் எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க பிரிலிமினரி எக்ஸாம்ல. அடுத்தது பிரிலிமினரி எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்ல a certain number of candidates based on the vacancies. இப்போ வேகன்சி 100னா ஒரு 10 times 20 times of the vacancies will be called for main exam. இதுவுமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான்.
மெயின் எக்ஸாம்ல என்னென்ன இருக்கும்? டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இதெல்லாம் தான் இதுல இருக்கும். இந்த மெயின் எக்ஸாம் மார்க் தான் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு இருக்கு. இது ஒரு குவாலிஃபைங் டெஸ்ட் தான். அதாவது இந்த கிளரிக்கல் கேடரை வந்து ஸ்டேட் வைஸ் ரெக்ரூட்மெண்ட் தான். இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த வேகன்சிஸ்க்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதே சமயத்துல தமிழ் எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுதான் இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ல செக் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதுன்னா யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி போஸ்டட் டு த வேரியஸ் பிரான்ச்சஸ் இன் தமிழ்நாடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் ப்ரிலிமினரி அஸ் வெல் அஸ் மெயின் எக்ஸாம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஆனா ராங் ஆன்சர்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் எவ்வளோ இருக்கு? 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதை பார்த்துக்கணும். இந்த நேஷனலைஸ் பேங்க்ஸ், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், இது ரெண்டும் வந்து ஐபிபிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுது. இந்த ரெண்டு இதுலையுமே வந்து எல்லா பேப்பரையும் வந்து நீங்க வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல எழுதலாம். அதாவது இங்கிலீஷ் பேப்பர் இங்கிலீஷ்ல எழுதணும், மற்ற பேப்பர் எல்லாமே தமிழ்ல கூட எழுதலாம். அந்த வாய்ப்பு வந்து இந்த ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ற இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு இருக்கு. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் சொன்ன மாதிரி குவாலிஃபைங் எக்ஸாம் தான். இதுக்கு இன்டர்வியூலாம் கிடையாது. இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் தான் ஆட்டோமேட்டிக்கா செலெக்ஷன். சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டேட் வைஸ் செலெக்ஷன். இப்போ ஆஃபீஸர்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ்ல 3 ஃபேஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ. இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுவுமே மல்டிபிள் சாய்ஸ் தான். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ். ரீஜனல் ரூரல் பேங்க்கு இங்கிலீஷ் கிடையாது ப்ரிலிமினரியில். ரிசர்வ் பேங்க்ல வந்து ஜெனரல் அவேர்ஸ்னு ஒரு அடிஷனல் பேப்பர் இருக்கும். 4 பேப்பர்ஸ் இருக்கும் ப்ரிலிமினரியில். அடுத்தது இந்த ப்ரிலிமினரியில் குவாலிஃபை ஆகிட்டா மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் as well as டிஸ்கிரிப்டிவ் இருக்கு. மெயின் எக்ஸாமில் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், டேட்டா அனாலிசிஸ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ், இவ்வளவு பேப்பரும் மெயின் எக்ஸாம்ல இருக்கு. இதை தவிர ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கு. அது வந்து இங்கிலீஷ் பேப்பர், லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ. ரீஜனல் ரூரல் பேங்க் இல்ல ஆஃபீஸருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது. எல்லாமே வந்து எம்சிக்யூ தான். இந்த எம்சிக்யூ சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு 0.25 ராங் ஆன்சர்ஸ்க்கு. இந்த மெயின் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க வந்து இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து 20% வெயிட்டேஜ் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆஃபீஸர் வந்து ஆல் இண்டியா செலெக்ஷன். இது வந்து நீங்க எங்க எக்ஸாம் எழுதினாலும் யூ கேன் பி போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா. இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் சொன்னோம்ல, இதுல இந்த லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல ரெக்ரூட் பண்றாங்கல்ல, அது வந்து ஸ்டேட் வைஸ் செலெக்ஷன். அந்தந்த ஸ்டேட்டுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. 7 வருஷம் வரல அந்த ஸ்டேட்லயே ஒர்க் பண்ணலாம் ஆஃபீஸராக இருந்தா கூட. ஆனா அதுக்கும் வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. அடுத்து நம்ம இன்சூரன்ஸ் செக்டாரை பார்க்கலாம். இதுல 5 கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனிஸ்லேயே ஒன்று அசிஸ்டன்ட் கிளர்க்கா ஜாயின் பண்ணலாம், இல்லாட்டி அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஓவா ஜாயின் பண்ணலாம். இதுல லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதுதான் எல்ஐசி. இது பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி. நான் லைஃப்ல 4 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இது வந்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த 5 இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே தனித்தனியா அட்வர்டைஸ்மெண்ட் இஷ்யூ பண்ணி ரெக்ரூட் பண்ணுவாங்க. இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் கிளரிக்கல் as well as அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் எனி டிசிப்ளின், எ மியர் பாஸ் இன் கிராஜுவேஷன் வுட் டூ. இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். கிளரிக்கல் ஃபர்ஸ்ட் கிளரிக்கல் பார்க்கலாம். இதுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் உண்டு, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், இங்கிலீஷ். அப்படியே பேங்க்குக்கு உள்ள மாதிரி தான் இதுவும். மெயின் எக்ஸாம் அதுவும் வந்து எம்சிக்யூ தான். டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர், ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ். இதுவுமே கிட்டத்தட்ட பேங்க் பேட்டர்ன் படி தான் இந்த மெயின் எக்ஸாமுமே. அடுத்தது லைக் பேங்க்ஸ், இதுக்குமே வந்து ரீஜனல் அது வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் பேர். இதுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த கிளரிக்கல் போஸ்ட் இன்சூரன்ஸ் செக்டார்லையும் வந்து அது வந்து ஸ்டேட் வைஸ் செலெக்ஷன். அந்தந்த ஸ்டேட்டுக்கான வேகன்சிக்கு அப்ளை பண்ணும். இப்போ தமிழ்நாடு பாண்டிச்சேரி தான் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மூணுலையும் கிளியர் பண்ணிட்டா யூ வில் பி போஸ்டட் டு வேரியஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், த இன்சூரன்ஸ் வேரியஸ் பிரான்ச்சஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. as told there is a negative mark. இந்த எம்சிக்யூ எல்லாம் வந்து 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கு. ப்ரிலிமினரி ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான். இதுல இன்டர்வியூ கிடையாது. அகைன் there is no interview. இது ஸ்டேட் வைஸ் செலெக்ஷன். இப்போ அதே மாதிரி ஏஓ அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்க்கலாம். இது வந்து 3 phase. அகைன் ப்ரிலிமினரி, மெயின் அண்ட் there is an interview. ப்ரிலிமினரி எக்ஸாம்ல டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ். அகைன் similar pattern like bank. Main exam again MCQ, test of reasoning, quantitative data analysis, English, current affairs. இந்த greenல இருக்கதா கொஞ்சம் டிஃபரெண்ட். இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆர் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு. டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜ்,
சில சிஏ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இல்லாட்டி அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த பேப்பர் இருக்கும். இந்த மெயின் எக்ஸாமில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் இருக்குது, அது லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ சிமிலர் டு வாட் வி ஹேவ் இன் பேங்க். இப்போ வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு வந்து யூஸ்வலாக 20% வெயிட்டேஜ். இது வந்து ஆல் இண்டியா செலெக்ஷன், ஏஓ வந்து ஆல் இண்டியா செலெக்ஷன். யூ கேன் பி போஸ்டட் எனிவேர் இன் இந்தியா ஒன் செலக்டட். நெக்ஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் இந்தியா. அதில் வந்து 2 கேட்டகரி ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஒன்று வந்து அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட், அதாவது 12th ஸ்டாண்டர்டில் 50% எடுத்திருந்தால் போதும். இதுக்கு பேர் என்னன்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸில் அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுக்காக இன்டர்வியூலாம் கிடையாது. என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க். இந்த 4 போஸ்ட் இருக்கு. அடுத்தது இன்னொன்று என்னன்னா என்டிபிசி கிராஜுவேட் லெவல் போஸ்ட்னு பேர். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி எடுத்திருக்கணும். இன்டர்வியூ கிடையாது. இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மாஸ்டர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இவ்வளோ இருக்கு. இந்த ரயில்வே இதை வந்து செவரல் போர்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஒரு போர்டுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ சென்னை போர்டு, சென்னை சதர்ன் போர்டுக்கு அப்ளை பண்ணால் அதுக்கான வேகன்சிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் செலக்ட் ஆனால் அது அந்த வேகன்சிஸ்க்கு அகைன்ஸ்டாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். சரி, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி? ஃபர்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட்னா இதுக்கு நான் என்ன சொன்னேன், 12th பாஸ் 50% வேணும். இதில் வந்து ப்ரிலிமினரி ஃபைனல் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பாஸ் பண்ணுறவங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்ணி செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லை, அதே தான் ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். என்ன ஹையர் லெவல், ஹையர் ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த எக்ஸாமு. இதுக்கான சிலபஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ராங் ஆன்சர் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லையும் சரி, செகண்ட் ஸ்டேஜ்லையும் சரி 1/3 மார்க்கு. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா இந்த டெஸ்ட் எல்லாமே இதில் இங்கிலீஷ் இல்லை. பார்த்தீங்களா, இந்தியன் ரயில்வேஸில் வந்து இங்கிலீஷ் பேப்பரே கிடையாது. இந்த டெஸ்ட் எல்லாமே நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம், தமிழில் எழுதலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா டைப்பிங் டெஸ்ட். எந்தெந்த ஜாப்ஸுக்கு இதில் பாருங்க, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் இருக்கு, ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட். இதுக்கெல்லாம் வந்து டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்கும். இது டைப்பிங் டெஸ்ட் கிளியர் பண்ணால் அந்த போஸ்டிங். மற்ற 2 போஸ்ட்டுக்கும் டைப்பிங் டெஸ்ட் கிடையாது. இப்போ கிராஜுவேட் லெவல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு இருக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் பேப்பர்ஸ் தான். நான் திருப்பி ரிப்பீட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அதே ப்ரொசீஜர் தான். 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. டெஸ்ட்டை வந்து நீங்கள் தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம். தேர்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும், இதில் ஸ்டேஷன் மாஸ்டர்னு ஒரு போஸ்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் டைப்பிங் டெஸ்ட் வந்து எதுக்கெல்லாம் இருக்குது, எங்கெங்க டைப்பிங் ரெக்யர்மெண்ட்டோ, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட்டு, இதுக்கெல்லாம் வந்து டைப்பிங் டெஸ்ட்டும் இருக்குது. இதெல்லாம் முடிச்சா செலக்ட் ஆகிடலாம். நோ இன்டர்வியூ. இதுதான் இந்தியன் ரயில்வேஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர். அடுத்தது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜரை பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட், ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதுக்கு ஈக்குவலண்டான போஸ்ட், இதெல்லாம் ரெக்ரூட் பண்ணுறது வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. அதை தவிர மற்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டையும் ரெக்ரூட் பண்ணுறது இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இதில் 2 விதமான போஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல், அதாவது +2 படித்தா போதும். இது என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கலாம், எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், போஸ்டிங் ஆஃப் சார்ட்டிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர். இந்த மாதிரி 4 போஸ்ட் இருக்கு. அடுத்தது கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல். இதுக்கு வந்து எனி டிகிரி இருந்தால் போதும். இதில் 44 நல்ல போஸ்ட் எல்லாமே இதில் இருக்கு. இதில் வந்து ஒன்று அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஏஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ், ஆடிட்டர்ஸ், சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட்லாம் இந்த டிகிரி லெவல் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்குது. இந்த டெஸ்ட் எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால் இதுக்கான சிலபஸ்லாம் ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ராங் ஆன்சர்ஸ்க்குலாம் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது, ஏன்னா எம்சிக்யூ டைப்னால. அதே மாதிரி இந்த இதுக்கெல்லாம் இன்டர்வியூ கிடையாது. இட்ஸ் அன் ஆல் இண்டியா ரெக்ரூட்மெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஹையர் செகண்டரி லெவலில் என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல Tier 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுமே எம்சிக்யூஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ். இதே தான் கிராஜுவேட் லெவலுக்கான Tier 1லையும் பார்த்தா தெரியும். செகண்ட் ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது குவாலிஃபைங் இன் நேச்சர். இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறவங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். அது வந்து Tier 2, அதுவும் எம்சிக்யூ தான். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்.
இது வந்து யாருக்குன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு. அதே மாதிரி டைப்பிங் டெஸ்ட் இது யாருக்குன்னா எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கும், அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட். இந்த லாஸ்ட் 2 டெஸ்ட், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டும் டைப்பிங் டெஸ்ட்டும் குவாலிஃபைங் இன் நேச்சர், ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும். இந்த ஃபைனல் செலெக்ஷன் வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 பேப்பர்ல எடுக்கிற மார்க் வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுவாங்க. மேத்தமெட்டிக் எலிபிலிட்டி, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன், ஜெனரல் அவேர்னஸ். இதுதான் ஹையர் செகண்ட் லெவலில் நோ இன்டர்வியூ. இதெல்லாம் முடிச்சா செலக்ட் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். அடுத்து கிராஜுவேட் லெவலில் என்னென்ன இருக்கு? Tier 1 இதுல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ் அப்படியே ஹையர் செகண்ட் லெவல் மாதிரி தான். பட் அஃப்கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டா இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் Tier 2 இதுலயும் அதே டைப் ஆஃப் டெஸ்ட் தான். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரஹென்ஷன், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட், டைப்பிங் டெஸ்ட். இந்த லாஸ்ட் 2 டெஸ்ட்டும் சில ரெலவெண்ட் போஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட் எழுதணும். அஃப்கோர்ஸ் இது ரெண்டுமே குவாலிஃபைங் இன் நேச்சர். இந்த 4 பேப்பர்ல எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் உங்க ஃபைனல் செலெக்ஷன் அமையும். ஸோ இந்த 4 டெஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் ரெக்ரூட்மெண்ட் பத்தியான ப்ரொசீஜர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் 1 பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணல. குரூப் 1 வந்து டெபுட்டி கலெக்டர், அதுக்கான ரெலவெண்ட் போஸ்ட், அந்த மாதிரி போஸ்ட் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறது இல்லை. சரி, குரூப் 4 முதல்ல. குரூப் 4னா அதுக்கு 10th பாஸ் இருந்தா போதும். என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு? ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர், டைபிஸ்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஸ்டெனோ டைபிஸ்ட், இதெல்லாமே கிளரிக்கல் போஸ்ட். குரூப் 2A இதுக்கு வந்து மினிமம் டிகிரி தேவை. ஆனா இதுவுமே வந்து சீனியர் கிளர்க்னு சொல்லலாமே, கிளரிக்கல் போஸ்ட் தான். சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர், ரெவென்யூ அசிஸ்டன்ட் இந்த 3 போஸ்ட் இருக்கு. குரூப் 2 இதுதான் வந்து ஆஃபீஸர் கேடர், இதுக்கும் டிகிரி வேணும். இதுல என்னென்ன போஸ்ட்னா முனிசிபல் கமிஷனர், சப் ரெஜிஸ்ட்ரார், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இதெல்லாமே குரூப் 2 ஆஃபீஸர் போஸ்ட். இது எக்ஸாமுக்கு எல்லாமே சிலபஸ் கொடுத்துருவாங்க, டீடைல் சிலபஸ் இருக்கு. இன்டர்வியூவே கிடையாது எதுக்குமே. போஸ்டிங் வந்து அஃப்கோர்ஸ் வித்இன் தமிழ்நாடு. இப்போ குரூப் 4 பார்க்கலாம் முதல்ல என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்ட்டு. குரூப் 4ல ஒன்லி 1 ஃபேஸ், ப்ரிலிமினரி, ஃபைனல், அந்த இன்டர்வியூ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஃபேஸ் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இதுல 3 டெஸ்ட் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுல 100 கொஸ்டின்ஸ், ஜெனரல் ஸ்டடிஸ் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25. இது பாருங்க, தமிழுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்கு. இது ஒவ்வொரு இதுக்கும் கரெக்ட் ஆன்சருக்கும் 1.5 மார்க் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டெஸ்ட்ல கிளியர் பண்ணி டாப் ரேங்கிங்ல உள்ளவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அவ்வளவுதான், ஒரே டெஸ்ட் தான். சரி, இப்போ குரூப் 2A அண்ட் 2 இதுக்கு காமனா ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். எல்லாமே MCQ தான். ஜெனரல் தமிழ், இதுல இங்கிலீஷ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஜெனரல் தமிழ் ஆர் ஜெனரல் இங்கிலீஷ். இது ஒரு 100 கொஸ்டின். மேத்தமெட்டிக்ஸ் 25, ஜெனரல் நாலேஜ் 75. அஃப்கோர்ஸ் இதுக்கு எல்லாமே டீடைல் சிலபஸ் இருக்கு. நீங்க இதுல தமிழ் அவாய்ட் பண்ணிட்டு இங்கிலீஷும் எடுத்துக்கலாம் இது வேணும்னா. இந்த இதுல குரூப் 2A அண்ட் 2 இது வந்து காமன் ப்ரிலிமினரி எக்ஸாம். சரி, இந்த ப்ரிலிமினரியில் கிளியர் பண்ணி மெயின் வந்து தனித்தனி. இப்போ குரூப் 2A இது வந்து கிளரிக்கல் லெவல்னு சொன்னேன். இதுல பேப்பர் 1 முதல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இது வந்து 100 மார்க். இதுல வந்து 40% எடுத்தாதான் அடுத்த பேப்பரே வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. பேப்பர் 2 இது வந்து MCQ. ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஒரு 100 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் 40 கொஸ்டின், தமிழ் ஆர் இங்கிலீஷ். அகே நீங்க வந்து இங்கிலீஷ் மட்டும் எடுத்துக்கலாம் 60 கொஸ்டின், ஆர் தமிழ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து குரூப் 2 வந்து ஆஃபீஸர் கேடர்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து முதல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அகைன் இதுல 40% எடுக்கணும். பேப்பர் 2 டிஸ்கிரிப்டிவ், இதுல 7 யூனிட்ஸ் இருக்கு. 7 யூனிட்ஸ்ல வேரியஸ் இது சயின்ஸ், கரண்ட் அஃபேர், ஜியாகிரபி, ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், தமிழ்நாடு பாலிட்டி. இன்ஃபேக்ட் 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரல புக்கெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். தமிழுக்கும் சரி, இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இந்த NCERT ஆர் இல்லாட்டி சமச்சீர் கல்வி இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சாதான் இந்த எக்ஸாம் வந்து அட்டெம்ப்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர். சரி, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ இதுக்கு வந்தாச்சு. விச் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வில் சூட் யூ. இப்போ நம்ம 5 டிஃப்ரெண்ட் செக்டாரை பார்த்தோம். பேங்க், இன்சூரன்ஸ், ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன், TNPSC. இதுல நம்மளுக்கு சில ஸ்ட்ரென்த் இருக்கும், நம்மளுக்கு சில வீக்னஸ் இருக்கும். நம்ம ஸ்ட்ரென்த் வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாம் பேட்டர்னும் எல்லாத்துலையும் பார்த்துட்டோம். எந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்னுக்கு சூட் ஆகும் அப்படி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க இந்த கேட்டகரியில் இருக்கீங்க, நாட் கம்ப்ளீட்டட் டிகிரி. நீங்க வந்து 12th முடிச்சுட்டு டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒன்று, இல்லாட்டி டிகிரி முடிச்சுட்டீங்க 3 வருஷம், ஆனால் அரியர்ஸ் ஏதோ இருக்கு. 3 வருஷமோ இன்ஜினியரிங் 4 வருஷமோ முடிச்சுட்டு அரியர்ஸ் இருக்கு. இந்த கேட்டகரியில் நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமா பேங்கோ இன்சூரன்ஸோ கட்டாயம் எழுத முடியாது. ஆனால் மினிமமே வந்து டிகிரி தான். ஆனா ரயில்வேஸ் எழுதலாம். ரயில்வேஸ்ல +2க்கு
ஒரு சர்டன் போஸ்ட் இருக்கு. அதுவே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனும் +2 முடிச்சிருந்தாலே சில போஸ்ட்டுக்கெல்லாம் அப்பியர் ஆகலாம். டிஎன்பிஎஸ்சி டெஃபினட்டாக 10th பாஸ் பண்ணி தான் குரூப் 4 எழுதலாம். ஸோ உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் நீங்கள் நாட் ஸ்ட்ராங் இன் இங்கிலீஷ் ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு இம்ப்ரூவ், இங்கிலீஷில் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, மேபி தமிழ் மீடியம் படிச்சிருக்கலாம், ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் வரல, அப்படி இங்கிலீஷில் நம்ம கிளியர் பண்ண முடியும்ன்ட்டு அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க், அதில் வந்து ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வந்து ப்ரிலிமினரியில் இங்கிலீஷே கிடையாது பேப்பரே, ஃபைனல் மெயினில் இங்கிலீஷ் இருக்குது, ஆனால் இந்த காம்ப்ரஹென்ஷன் இந்த ப்ரிசிலாம் கிடையாது, அது மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ அதுக்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இன்சூரன்ஸ் ட்ரை பண்ண முடியாது, பட் ரயில்வேஸில் ஒரு இப்போ பார்த்தோம், அதில் வந்து இங்கிலீஷே கிடையாது, இங்கிலீஷ் பேப்பரே கிடையாது, மற்ற பேப்பரையும் நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். அப்படிப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கனால நிச்சயமாக ரயில்வேஸ் வந்து நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பண்ண முடியாது, ஏன்னா இங்கிலீஷ் பேப்பர்லாம் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி வந்து இட் இஸ் டோட்டலி இன் தமிழ், ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். தேர்ட் கேட்டகரி, குட் அட் தமிழ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஆர் யூ ஹவ் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். நீங்கள் தமிழில் புலமை அதிகமாக இருக்குது, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி பாலிட்டி இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லாட்டி தமிழ் மீடியத்தெலாம் படிச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பேங்க்கோ இன்சூரன்ஸோ டெஃபினட்டாக சூட் ஆகாது. ரயில்வேஸ் டிஃபைன் சேம் ரீசன் தான். ரயில்வேஸில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேப்பரே கிடையாது, நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் மற்ற பேப்பர்னும் போது ரயில்வேஸ் நிச்சயம் அட்டம் பண்ணணும். ஸ்டாஃப் செலெக்ஷன் முடியாது, பட் டிஎன்பிஎஸ்சி டெஃபினட்டாக நீங்கள் அட்டம் பண்ணணும். ஃபோர்த் கேட்டகரி, குட் இன் இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எக்ஸெட்ரா, இந்த இந்தியன் பாலிட்டி இதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ரெண்டே எக்ஸாம் வந்து என்னென்னா பேங்க் இன்சூரன்ஸ். பேங்க் இன்சூரன்ஸ் சிமிலர் தான், இன்ஃபேக்ட் ரெண்டுமே பேட்டர்ன், எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிமிலர் தான் இருக்கும். அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்க்கும் இம்பார்ட்டன்ஸ். இப்போ என்னைய மாதிரி ஆள், நான் அந்த காலத்தில் பரீட்சையெல்லாம் எழுதும்போது நான் ஏற்கனவே பேப்பர் படிப்பேன், ஹிந்து பேப்பரை வந்து ரெகுலராக டிகிரி படிக்கிறதுல படிப்பேன். அது 2 பேப்பரை கவர் பண்ணிட்டோம், ஒன்று இங்கிலீஷு, இன்னொன்று வந்து கரண்ட் அஃபேர்ஸ். அது தவிர இன்டர்வியூலேயும் அது ஹெல்ப் பண்ணும், இன்டர்வியூன்னு இருந்தால் கூட. ஸோ இது 3ஐயும் கவர் பண்ணுறதுனால நான் வந்து இந்த 2 தான் ஃபோக்கஸ் பண்ணேன், பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி. இன்ஃபேக்ட் பேங்க்கில் கிடச்சிது. ஐடியலி நம்ம 5 செக்டாரையும் அட்டம் பண்ணணும் நிச்சயமாக. பட் என்னென்னா இந்த என்னோட ஹோல் எக்ஸைட்டோட பர்பஸ் என்னென்னா, நம்ம வந்து சில நேரம் டைரக்ஷன் தெரியாமல் எதையோ படிச்சுக்கிட்டு நம்மளால் முடியாததெல்லாம் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இஃப் வி ஃபீல் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், படிப்பேன் நான்லாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்தேன், ஐஏஎஸ் என்னால் முடியவே முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். ஐஏஎஸ், ஏன்னா அதில் வந்து அகைன் சேம் தமிழ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதெல்லாமே படிக்கணும், பாலிட்டி படிக்கணும், என்னால் முடியாதுன்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு போகவே இல்லை, அதுக்கு டைம் வேஸ்ட்டே பண்ணல. நான் பேங்க், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட்டுக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு நான் அட்டன் பண்ணேன், அதில் சக்ஸஸும் ஆகிட்டேன். இந்த பர்பஸ் அதுதான், இந்த ஹோல் எக்ஸசைஸோட பர்பஸ் அதுதான். எல்லாத்தையும் உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சால் ஓகே ஃபைன், பட் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸாமை செலக்ட் பண்ணி அட்டம் பண்ணால் வந்து கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் அதிகம். இந்த வீடியோவில் வேரியஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் செக்டார் வைஸ் பிரித்து பார்த்தோம். அதில் நம்மளுக்கு எது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் வந்து செகண்ட் இயர் டிகிரி படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அப்பயே இந்த ரயில்வேஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன், டிஎன்பிஎஸ்சி எதுக்கு எலிஜிபிளோ அதையும் அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். சப்போஸ் கிடைச்சா கூட ஜாப் எடுத்துக்கிட்டு அதே சமயத்தில் டிகிரியும் முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். Wishing you all the very best and goodbye.